ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்க்கான ஜிகே இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜிகே சிலபஸில் அதுக்கான ஒவ்வொரு லெசனுக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸோட வீடியோ கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு நோட்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்னென்ன லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்கில் 11th எக்கனாமிக்கில் வந்து இந்திய பொருளாதாரம் பார்க்க போகிறேங்க. அப்புறம் இந்திய பொருளாதாரம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். ஸோ இது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து 6th 10th 12th 3 ஸ்டாண்டர்ட்லையுமே கவர் ஆகும். ஸோ இது 3க்கான நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா குப்தர்கள். ஸோ குப்தர்கள் வந்து 6th 11th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8ல் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ இது பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஸோ இது யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 7 லெசனும் பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஃப்ரீ நோட்ஸ் தாங்க. ஸோ இந்த நோட்ஸ் வந்து நான் வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோஸை முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃபை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ நான் எடுத்திருக்க அந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல வீடியோஸை வந்து முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம இந்த லெசன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசனுக்கான லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஜிகேக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் அப்போது ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்கெல்லாம் எந்தெந்த லெசனுக்கெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துருக்கணும், ஸோ அந்த லெசன்லாம் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து மற்ற லெசன்லாம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுப்பேன். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.